எக்ஸல்ல ஒரிஜினல் டேட்டாவை டச் பண்ணாம, அத டேமேஜ் பண்ணாம, அந்த டேட்டாவை நீங்க சார்ட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, அதுக்கான ஒரு நல்ல ஃபங்ஷன் தான் சார்ட் பை ஃபங்ஷன். ஓகே. ஸோ அரே அப்ப நம்மளுடைய கம்ப்ளீட் ரேஞ்ச் என்ன பண்றோம்? செலக்ட் பண்றோம். எந்த டேட்டாவை நமக்கு சார்ட் பண்ணணுமோ, கமா கொடுத்த உடனே அடுத்த ஆர்குமென்ட் பாத்துங்க, பை அரே. எந்த ரேஞ்ச வச்சு சார்ட் பண்ண போறீங்க? எனக்கு இந்த ஹோல் டேட்டாவை சார்ட் பண்ணணும். அதுதான் அரேல குடுத்துட்டோம். இந்த ஹோல் டேட்டாவை எந்த காலம பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்? ஸோ அப்படி பார்த்தா நமக்கு டிபார்ட்மெண்ட்ட பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். ஏன்னா அதில டெக்ஸ்ட் இருக்குது. அசெண்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணணும். ஸோ அப்ப பை அரேல நான் என்ன பண்றேன்? டிபார்ட்மெண்ட் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன ஆர்டர்ல சார்ட் பண்ணணும்? அசெண்டிங்னா +1, நெகட்டிவ் ஐ மீன் டிசெண்டிங்னா -1. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 அப்படிங்கிறத குடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் குடுத்துறலாம். அப்போ ஹோல் டேட்டா கரெக்ட்டா டிபார்ட்மெண்ட்ங்கிற காலம மட்டும் பேஸ் பண்ணி அந்த அசெண்டிங் ஆர்டர்ல என்ன ஆயிருக்கு? வந்திருக்கு. இல்ல எனக்கு சேல்ஸ பேஸ் பண்ணி தேவை. அப்ப என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் பை அரேல சேல்ஸ் ஆர்குமென்ட் ஐ மீன் சேல்ஸ் அந்த காலம் என்ன பண்றேன்? செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா, இப்ப கவனிச்சு பாருங்க. அதே டேட்டா சேல்ஸ் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இல்ல அது டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, அப்ப 1க்கு பதிலா நாம என்ன பண்ணணும்? -1 என்ன பண்ணலாம்? குடுக்கலாம். ஓகே. அப்ப டிசெண்டிங் ஆர்டர்ல வந்தாச்சு. இல்ல மல்டிபிள் காலம் வச்சு பண்ண முடியுமா பிரதர்? தாராளமா பண்ண முடியும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன மாதிரியே நான் என்ன பண்றேன்? பை அரேல டிபார்ட்மெண்ட் குடுத்துடுறேன். ஓகே. டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா தேவை. அதுக்கு அடுத்தது பாருங்க, பை அரே 2 அப்படின்னு வருது இல்லையா? இதுல நாம என்ன பண்றோம்னா, சேல்ஸ குடுத்துடுறோம். ஓகே. சேல்ஸ் இல்ல ரேட்டிங் எத வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம்? குடுக்கலாம். குடுத்துட்டு அது இந்த ரேட்டிங்ங்கிறது என்ன ஆர்டர்ல நமக்கு தேவை? ஸோ அப்ப நமக்கு இது டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ஸோ -1. இப்படி நீங்க சிங்கிள் காலம் வச்சோ, இல்ல மல்டிபிள் காலம் வச்சோ டைனமிக்கா என்ன பண்ணலாம்? அந்த டேட்டாவ அழகா பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணிக்க முடியும்.